வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த அமாவாசையினுடைய வெள்ளிக்கிழமையில் இந்த கந்தன் என்னை நீ கண்டுவிட்டாய். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவை நீ அடையாளம் கண்டுகொள்வாய். அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் உடன் பிறந்தவர்களோ, உன்னை பெற்றவர்களோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ, பெரியப்பா சித்தப்பா என்ற உறவு முறையோ யாரோ ஒருவர் உன் வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். இவர்களுள் உண்மையாக உன்னோடு பழகுகின்ற ஒருவரை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்வாய். இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே போலியான முகங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற மனக்குழப்பம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனக்குழப்பத்தை தீர்த்துவிட இந்த கந்தன் நான் முன்னே வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நேரங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் அப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் முன்னால் என்னால் சரியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். கந்தனுக்கு தெரியாதா என் பிள்ளை எப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவெல்லாம் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றது என்று? அப்பன் எனக்கு தெரியாதா என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள் எல்லாம் இருந்து என் பிள்ளையை வாட்டி வதைக்கிறது என்று? அப்படி இருக்கும் பொழுது நான் இனி ஒருபொழுதும் உன்னை வேதனையில் தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன். ஒருபொழுதும் இந்த வேதனையில் உன்னை இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ சிந்திக்க தயாராக இரு. உன்னை சுற்றி உன் அப்பன் நான் வரும் பொழுது இவை அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையும் இனி உன்னோடு எந்த அளவிற்கு நல்லபடியாக பயணிக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். நம்மை ஏமாளியாக்க முயற்சி செய்கிறவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அது தெரியாமல் தான் இங்கு பல மனிதர்களும் ஆடாத ஆட்டத்தை எல்லாம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இதற்காகவெல்லாம் ஒரு நாளும் நீ கலங்காதே. இதற்காகவெல்லாம் ஒரு பொழுதும் நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த வேளை உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான ஒரு சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள். வாழ்க்கையில் உண்மையான உறவுகளை அடையாளம் காண வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மதிப்பான உறவுகளை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய காலகட்டம். எதையுமே அவ்வளவு எளிதில் நாம் தெரிந்துவிட எண்ணுவது கிடையாது. ஆனால் பல கஷ்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை எந்த காலத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி முதல் உன் அப்பன் நான் உன்னோடு வந்து சேர்கின்ற இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிப்படுத்தட்டும். உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன் முன்னால் நின்று எடுத்துச் சொல்லட்டும். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்திவிட வேண்டிய அவசியம் கிடையாது. கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நிலையை பற்றியும் கவலை வேண்டாம். அப்பன் முருகன் நான் நிற்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டாம். உன்னை தேடி நான் வருவேன். உனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையின் நம்பிக்கையை நான் உறுதியாக தருவேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்ல நேரத்தை நான் காண்பித்து கொடுப்பேன். வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்துகின்ற அத்தனை பேருக்கும் நான் நிச்சயமாக சரியானதொரு சூழ்நிலையை கற்றுக் கொடுத்து சரியானதொரு பாடத்தை நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் நான் உன்னோடு வாழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு துணை நிற்கிறான் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டுதான் என்னை தேடி வந்தாய். கந்தனை
நாம் மனதார நினைத்தாலே போதும், அப்பன் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். இந்த சூழ்நிலை, இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் சரியாக உணர்ந்து நீ வேண்டியபடி உனக்குரிய நம்பிக்கைகள் அத்தனையையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த மாற்றங்களுக்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் ஏது கொடுத்திட்டாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் என் குழந்தை, சரியானபடி உனக்கு ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராக இரு. சரியானபடி இந்த வாழ்க்கையை நடத்திவிட நீ தயாராக இரு. இனி உனக்காக நான் வருகின்ற இந்த காலகட்டங்கள், இனி உனக்காக இந்த சூழ்நிலைகள் சொல்லித்தருகின்ற விஷயங்கள் என்று அத்தனையையும் கந்தன் வழிநடத்தி செல்வான் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக நல்வழிப்படுத்தும் பொழுது, நான் இருந்து எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக பேரானந்தப்படுத்தும் பொழுது, இவை அத்தனையிலும் இருந்து நீ மிக மகிழ்ச்சியான நிலையை அடைய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இவை அத்தனையிலும் நீ சரியானபடி மிகுதியான ஒரு வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ கவனமாக எடுத்துக்கொள். அத்தனையிலும் உனக்கு நான் இருந்து நடத்துவது, அத்தனை விஷயங்களிலும் நான் இருந்து உனக்கு வழி நடத்துவது என்று எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் நேரம் இனி உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையையும் கடந்து நீ வாழ வேண்டிய காலகட்டம் என்பதனை மறந்து விடாதே. இதுவரையிலும் என் பிள்ளை நீ எதற்காக கலங்கினாயோ, இதுவரையிலும் என் பிள்ளை நீ எதற்காக வருந்தினாயோ, அதை எல்லாவற்றையும் இந்த கந்தன் உனக்காக உறுதியாக நின்று உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்னவாக நினைக்கிறார்கள், யார் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை உறுதிப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. சரிப்பட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, நீ இந்த இடத்தில் நின்று கலங்காது உன்னுடைய மாற்றங்களை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த கந்தனின் ஆசீர்வாதங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உண்மையான உறவுகளை எதனால் இந்த நாளில் அடையாளம் காணப்போகிறாய் தெரியுமா? இன்று அமாவாசை என்பதனால் உன்னுடைய முன்னோர்கள் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்துவார்கள். அவர்கள் நீ கலங்கி நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக நிற்பது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிம்மதியோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதுதானே அவர்கள் எண்ணமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் யோசிப்பது சரிதானே? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது சரிதானே? உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுத்து, வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுத்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கவனமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் வெளியில் நல்ல பிள்ளை போல பேசிவிட்டு வெளியில் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சரியாக சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் பார்த்தால் அத்தனைக்கும் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கு வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நீ அத்தனையையும் சரியாக புரிந்து கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இந்த கந்தன் நின்று உனக்கான விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் முருகன்
நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் இனி எந்நாளும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.